முத்தழகுல இன்னைக்கு ஐயர் குழந்தைங்களுக்கு ஜாதகம் பாக்குறேன்னு வந்துட்டு ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தையும் அதுக்கு பரிகாரத்தையும் சொல்லிட்டாரு. அந்த பரிகாரத்தை செய்ய யாரு ஒத்துக்கிட்டா ஒத்துக்கலன்னு பாக்கலாம் வாங்க. ஐயர் ஜாதகத்தை பார்த்துட்டு 2 குழந்தைங்களுக்கும் தோஷம் இருக்கு. இந்த தோஷத்துக்கு பரிகாரம் என்னன்னா, அம்மன் சன்னதியில வச்சு அஞ்சலியோட குழந்தைய முத்தழகுக்கு தத்தா கொடுக்கணும். அதே மாதிரி முத்தழகோட குழந்தைய அஞ்சலிக்கு தத்து கொடுக்கணும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கவங்களோட குழந்தைங்களை வளர்த்துக்கலாம். அம்மன் சன்னதி முன்னாடி வச்சு இப்படி பண்ணா தோஷம் விலகிரும்னு சொல்றாரு. இப்படி பண்ணா நான் குழந்தையோட சேர்ந்தே இருக்கலாம்ல அப்படின்னு முத்தழகு கேக்குறாங்க. பேச்சியம்மா இதை கேட்டுட்டு முத்தழகு கேட்ட கேள்வியிலே தெரியுது அவ பரிகாரத்துக்கு ரெடின்னு. அஞ்சலி, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஆண்டி, நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறீங்களா? நான் குழந்தைக்காக உரிமை கேட்டதுனால குழந்தைய முத்தழகு கிட்ட தரணும்னு பிளான் போடுறீங்களா? என்னால யாருக்காகவும் எதுக்காகவும் அந்த கடவுளே வந்து கேட்டாலும் என் குழந்தைய விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பூமியும், எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் உன் குழந்தை தேவை கிடையாது, பெரியவங்க சொல்றாங்கிறதுக்காக நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அஞ்சலி ஆனா யார் என்ன சொன்னாலும் இதை நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெஜினா வந்து, ஏண்டி இப்படி பண்ற, பேசாம இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. அஞ்சலி ஆனா, இல்லம்மா, முடியவே முடியாது, இந்த பரிகாரத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பண்ணா முத்தழகும் அவ குழந்தையும் கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. அவங்க 2 பேர் சும்மா கூட சேரக்கூடாது, அதை நான் விடவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பூமி முத்தழகு கிட்ட, நீங்க நம்ம குழந்தை மேல அக்கறை கம்மியா காட்டுற மாதிரியே இருக்கு முத்தழகு. அஞ்சலி சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன நடந்தாலும் என் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லல. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாரு. முத்தழகு உடனே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, எனக்கு 2 குழந்தையும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க. பூமி உடனே, அது எப்படி 2 குழந்தையும் ஒன்னாகும்? பாத்தீங்களா முத்தழகு, ஏதோ ஒண்ணு இருக்கு, நீங்க என்கிட்ட வெளிப்படையா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. பரிகாரத்தை எப்படியும் பண்ணதான் போறாங்க. அதனால என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.